Hello students, welcome back to Earl Spoken English. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா noun. nounனா தமிழ்ல என்ன சொல்றோம்னா பெயர்ச்சொல்னு சொல்றோம். இந்த பெயர்ச்சொல் அப்படினா ஏதோ ஒரு இடமோ பொருளோ ஒரு நபருக்கோ பெயர் வச்சிருக்கோம்ல அதுக்கு பேர் தான் பெயர்ச்சொல். இந்த மாதிரி நம்ம கத்துக்கிட்டோம்னா அதுல ரொம்ப பெரிய ஒரு ஆர்வம் இருக்காது. பெயர்ச்சொல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த போர்டு இருக்கு. இந்த போர்டை நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னா இதுக்கு ஒரு பேர் இருக்கணும், அப்பதான் நம்ம அவர்கிட்ட சொல்ல முடியும். அதனால இதுக்கு நம்ம போர்டு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். அதே மாதிரி இது வாட்ச் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம். பேர் கொடுத்தாதான் இதை அடையாளப்படுத்த முடியும், அவர்கிட்ட சொல்ல முடியும். அவர் வாட்ச்னு சொல்லும்போது இதை பற்றி யோசிச்சுப்பார். ஸோ அதே மாதிரி தான் லைட்டு, பேன் எதாக இருந்தாலும் அதுதான். அதே மாதிரி மனுஷர்களுக்கும் நம்ம பேர் வைக்கிறோம். அப்போ தான் அந்த மனிதரோட உருவத்தை நினச்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நேம்ஸ்லாம் கொடுக்குறோம். அதனால தான் நம்ம நேம்ஸ் யூஸ் பண்ணுறோம், பெயர்ச்சொல் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த பெயர்ச்சொல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இதோட பேர் பென், தமிழில் பேனா. நம்ம தமிழில் பேனான்னு சொன்னோம்னாலும் இதைத்தான் குறிக்கும், இங்கிலீஷில் பென் அப்படின்னு சொன்னாலும் இதைத்தான் குறிக்கும். பொருள் ஒன்று தான், ஆனால் லாங்குவேஜ் மாறுபடுது. அந்த லாங்குவேஜ் மாறுபடுறதுனால ஒலி, அதாவது இந்த ஒலியும் மாறுபடுது. ஓகே, ஏன் அப்படின்னா பொருள் ஒன்று தான் இருக்குது, ஆனால் ஏன் லாங்குவேஜ் மாறுபடுதுன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஏரியாவில் இருந்தாங்க. அதனால யாரும் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியல. அதனால அவங்களுக்கு தோன்ற மாதிரி ஒலிகளை கோர்வையாக்கி ஒவ்வொரு பொருளுக்கும் பேர் வச்சிருக்கிறாங்க. அவ்வளோதானே தவிர ஏன் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வேறுபடுதுன்னா இப்போ எல்லாரும் செல்ஃபோன் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறோம். இன்னும் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ்லாம் ரொம்ப கம்மியாயிடும். எல்லாரும் காமனாக ஒரு லாங்குவேஜ் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த காலத்தில் நிறையா பேர் நிறைய இடங்களில் ஒருத்தங்களுக்கு தொடர்பு இல்லாமல் வாழ்ந்தனால ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் பிடிச்ச மாதிரியும் லாங்குவேஜையும் அதோட ரூல்ஸையும் செட் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒலி கோர்வையை உருவாக்கி ஒரு வார்த்தையாக உருவாக்கி ஒவ்வொரு பொருளுக்கும் பேர் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இதை பெண்ணுங்கிறோம், தமிழில் பேனாங்கிறோம். ஆனால் ரெண்டுமே குறிக்கிறது இந்த ஒன்று தான். ஸோ ஒருத்தங்களுக்கு நம்ம ஒரு பொருளையோ ஒரு நபரையோ ஒரு இடத்தையோ அடையாளப்படுத்தணும், அவர்கிட்ட அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம அதுக்காக யூஸ் பண்ணுற சொற்களுக்கு பேர் தான் பெயர்ச்சொல், அதாவது நவுன். நவுன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் அதை ஃபர்தராக நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். நவுனோட பேசிக் டீட்டெயில்ஸ் இதுதான். ஒரு பொருளையோ ஒரு நபரையோ ஒரு இடத்தையோ ஒருத்தர்கிட்ட பேசும்போது அடையாளப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சொற்களுக்கு பேர் தான் அதாவது சொற்களுக்கு பேர் தான் நவுன். இதுதான் நவுனோட ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். இந்த பேசிக் அடிப்படையாக வச்சு தான் நவுன்ஸை நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.